நாடோடி மன்னன் வெற்றி விழா மலரில் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் எழுதிய யாருக்கு வெற்றி பாகம் 5 திரு ஜம்பு அவர்கள் கடைசி நேரத்தில் செய்த பணிக்கும் அவருடைய நேர்மைக்கும் கிடைத்த பெருவெற்றியாகும் இது. இந்த காலத்தில் யாரும் செய்யாத தியாகத்தைச் செய்து தொகுப்பவர்களின் ஒற்றுமைக்கும் கடமை பெரிது விளம்பரமில்ல என்பதற்கும் வெற்றி தேடித் தந்தவர் திரு ஜம்பு அவர்கள். அடுத்தது படப்பிடிப்பு நிர்வாகம். திரு கோவிந்தராசன் ஒரு அதிசய மனிதர். கடவுளைப் பற்றிச் சொல்லும்போது திருடனும் கடவுளை குறை கூறுகிறான். எங்களைக் காப்பாற்றவில்லையே, காவலாளியிடம் காட்டிக் கொடுத்து விட்டாயே என்று. காவலனும் குறை கூறுவான், கள்ளனைக் காப்பாற்றி என்னைக் கைவிட்டு விட்டாயே என்று. அதுபோல படத்தயாரிப்பு நிர்வாகியே அலுவலகப் பையன் முதல் பட உரிமையாளர் வரை கோபித்துக் கொள்வார்கள், குறை கூறுவார்கள். புத்தர் துறவு போன்றதே படத்தயாரிப்பு நிர்வாகியாக இருந்ததினால்தான் என்று கூட வேடிக்கையாகச் சொல்வதுண்டு. அவ்வளவு கடினமான வேலை எங்கு திரும்பினாலும் குற்றச்சாட்டுகள்தான் இருக்கும். சமயத்திற்கு நடிகர்களை அழைத்து வரவில்லை, ஒப்பனையாளர் எங்கே? சோதனைகள் சரியாக இல்லை, எங்கே கோவிந்தராஜ்? எதற்கெடுத்தாலும் யார் எந்த தவறு செய்தாலும் பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டியவர் கோவிந்தராஜ். எத்தனையோ குற்றச்சாட்டுகள். இவைகளையெல்லாம் சிறிது கூட பொருட்படுத்தாமல் கடைசி வரை வேலை செய்து காரோட்டியாகவும் கூட சில சமயம் தானே பணியாற்றி படத்தை முடிப்பதற்கு துணை செய்தார். ஆம், படத்தை நல்ல முறையில் முடிப்பதிலே வெற்றி பெற்றார். இடிந்து விழும் காட்சிகளில் சில இவரால் நிர்மாணிக்கப்பட்டன என்றால் திகைக்க வேண்டி வருமல்லவா? இவருக்கு உறுதுணையாக இருந்தவர் திரு பத்மநாபன் என்பவர். இவர் எம்.ஜி.ஆர். நாடகமன்றத்தின் தலைமை மின்சார அமைப்பாளர் ஆவார். கலைவாணர் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர். இவர் கார் ஓட்டக் கற்றுக்கொண்டார் என்றறிந்த போது அதன் காரணம் எனக்கு புரியாத புதிராகவே இருந்தது. நாடோடி மன்னன் படம் எடுக்க ஆரம்பித்த பிறகுதான் அது புரிந்தது. படப்பிடிப்பு ஒழுங்காகச் சரிவர நிறைவேறுவதற்காக அவர் கற்றுக்கொண்டார் போலும் என்று. இவர் எப்போது தூங்கினார், எப்போது சாப்பிட்டார், எப்போது குளித்தார், எப்போது உடைகளை மாற்றினார் என்பதே யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்போதும் எங்கும் பத்மநாபனை காணலாம். சோர்வோ சலிப்போ எதுவுமே அணுகவிடாத ஒரு தனிப்பெரும் சக்தி படைத்த தொழிலாளியாக, கலைஞான காரியம் ஒழுங்காக நிறைவேறுவதில் உரிமையாளனாக நடந்து, தான் தலைமை மின்சாரத் தொழிலாளி மட்டுமல்ல, திறமைமிக்க நிர்வாகியாகவும் கூட இருக்க முடியும் என்பதை நிறைவேற்றி வெற்றி பெற்றவர் திரு பத்மநாபன் என்று சொல்வது பொருத்தமல்லவா? இன்னொருவர் திரு குஞ்சப்பன் அவர்கள். இவர் என் தமையனார் எம்.ஜி. சக்கரபாணி அவர்களுடைய மைத்துனர் ஆவார். இவரும் எங்களுடன் சிறு வயது முதல் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் பணியாற்றியவர். இவரைப் பற்றி அதிகம் எழுத விரும்பாத காரணத்தால் எழுதவில்லை. காட்சி சோதனைகளை நிர்மாணிக்கும் பொறுப்பை திரு நாகேஸ்வரராவ் அவர்கள் ஏற்றிருந்தார். அவருடைய அக்கறை மிக்க, அனுபவமிக்க கலைத்திறமை மிகவும் பயன்பட்டது. படத்தின் தரம் உயர்வாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திரு நாகேஸ்வரராவும் ஒரு காரணம் என்பது ஒன்றே. அவர்கள் திறமைக்கு வெற்றி என்று தானே பொருள். ஒப்பனையாளர் திரு இராமதாஸ் அவர்கள் திரு அரிபாபு அவர்களின் சீடன் என்று தன்னை கூறிக்கொள்பவர். சில வருடங்கள் அவருடன் பணியாற்றி அனுபவம் பெற்றவர். எனது சிறுவயது முதல் என்னுடன் பழகியவர். நாங்கள் இருவரும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி இல் ஒன்றாக நடித்தவர்கள். தென்னிந்திய நடிகர் சங்க பத்திரிகையான நடிகன் குரலில் எனது வாழ்க்கை பாதை பகுதியில் இவரைப் பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் இனியும் குறிப்பிட இருப்பதாலும் அதைப் பற்றி இங்கு எழுதவில்லை. இவர் ஆங்கில கல்வியறிவு பெறாதவர், எந்த புத்தகத்தையும் படித்து இக்கலையை கற்றவர் அல்ல. அனுபவத்தினால் மட்டுமே தெரிந்தவர். அவர் பத்திரிகைகள் புகழுமளவிற்கு தனது பொறுப்பை நிறைவேற்றி வெற்றி பெற்றார் என்றே ஏன் கூறக்கூடாது? இவருக்கு துணையாக இருந்தவர் முத்து என்பவர். எம்.ஜி.ஆர். நாடக மன்றத்தின் ஒப்பனையாளர். அப்படியிருந்தும் தனக்கு முதன்மை ஸ்தானம் படத்திலே தரவில்லையே என்று எண்ணாத நல்ல உள்ளம் படைத்தவர். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை பல உண்டு என்ற எண்ணம் கொண்டவர். அவர் வெறும் கலைஞன் மட்டுமல்ல, நாட்டுப்பற்றும் மிக்கவர். நான் அரசியலாரால் கைது செய்யப்பட்டு மத்திய சிறை கோட்டத்தில் சிறை அதிகாரியின் முன் அழைத்துச் செல்லப்பட்டேன்.
KRR, SSR, TVN முதலிய நண்பர்களுடன் பலர் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் எங்களைப் பார்த்தவுடன் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். அவர்களுக்கு வணக்கம் செய்தோம். அவர்களில் ஒருவர் தன்னின மறைத்துக் கொள்ள முயன்றார். கவனித்தேன். மேலே குறிப்பிட்ட ஒப்பனையாளர்தான் அவர். அவர் கலப்பு மணம் செய்தவர், ஒழுக்கமாக வாழ்பவர், தன்னடக்கமானவர், தொழிலில் மிக்க அக்கறை காண்பிப்பவர். இவர் படப்பிடிப்பில் ஒத்துழைத்து ஒப்பனைக்கு பாராட்டு கிடைக்க உழைத்தவர். விளம்பரமடையாத இவரும் பாராட்டப்படுவது துணைத் தொழிலாளர்களுக்கு வெற்றி என்றுதானே பொருள்? தலையலங்காரம் செய்த திரு இரங்கசாமி மர்மயோகி படத்தில் எனக்கு தலைமுடியைச் சுருட்டி ஒழுங்குபடுத்தியவர். சமீப காலமாக மீண்டும் நான் நடிக்கும் படங்களில் அவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அவர் புல்லாங்குழல் வாசிக்க பழகி பிறகு இந்த தொழிலுக்கு வந்திருப்பவர், மிக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர். தலைமுடியே டோப்பா என்றும் விக் என்றும் சொல்லுவார்கள். அவரவர் முகத்திற்கு ஏற்றாற்போல் அமைத்து கொடுப்பதில் நிபுணர், நல்லவர். எனது மேக்கப்பில் நல்ல மாற்றத்தை காணும்படி செய்தது இவருடைய தலையலங்காரத்தினால்தான். நாடோடி மன்னன் இவ்விருவரின் வெவ்வேறு தோற்றத்திற்கு ஏற்றாற் போலவும், இருவரும் ஒரே மாதிரி தோன்றும் போதும் இவர் அமைத்துக் கொடுத்த தலையலங்காரம் போற்றுதற்குரியதாகும். இந்த இளைஞர் தனது உழைப்பால் உயருபவர். தனது தனித்தன்மை வாய்ந்த திறமையால் நல்ல ஒரு ஸ்தானத்தை எய்தும் இவர் இந்த படத்தின் மூலம் வெற்றி பாதையை அடைந்திருக்கிறார் என்று உறுதியாகக் கூறலாம். உடை அலங்காரம் பாத்திரங்களின் தன்மையையும் தகுதியையும் எடுத்துக் காட்ட பெரிதும் உதவுவதாகும். திரு பிரான்சிஸ் என்பவர் வாலிபர், வயது அதிகமாகதவர், அதிக விளம்பரம் பெறாதவர், ஆனால் நல்ல உழைப்பாளி, ஆர்வமிக்கவர். ஆங்கில பாணியில் அவர் தைக்கும் உடைகள் மிக கவர்ச்சிகரமாயிருக்கும். நாம் எவ்வளவு அவசரப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அவர் நிதானமாகவே பேசுபவர், காரியத்தைச் செய்வார். இது அலட்சியத்தாலல்ல, செய்கிற காரியத்தைச் சரிவரச் செய்ய வேண்டுமே என்ற ஆசை. நடோடி மன்னனில் உடை அலங்காரங்கள் பொருத்தமாக இருக்கின்றன, பிரமாதமாக இருக்கின்றன என்று போற்றப்படுவது திரு பிரான்சிஸினுடைய தொழில் திறமைக்கு பெரும் வெற்றி என்றுதானே சொல்ல வேண்டாம். இவருக்கு உடன் இருந்து உதவி செய்தவர் இராசையா என்பவர். இவர் எம்ஜிஆர் நாடகமன்ற உடை அலங்கார பகுதியில் பணியாற்றுகிறவர். துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் தனதாக எண்ணிக் கண்ணுங்கருத்துமாக கவனித்து உழைத்தவர். அவருக்கு சினிமா அனுபவம் புதிது. முழு படத்திலும் பொறுப்பேற்றுச் செயலாற்றியது இதுவே முதன்முறை. அந்த நிலையில் திரு பிரான்சிஸிற்கு மிக மிக ஆதரவாக இருந்து உடை அலங்கார பகுதிக்கு பெருமை தேடித் தந்த திரு இராசையா உழைப்பாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து தன்னுடைய பொறுமைக்கு வெற்றி தேடிக் கொண்டார் என்று நிச்சயமாகச் சொல்லலாமே.